ஸோ வந்து இன்றைக்கி வந்து ஓல்டு என்சிஆர்டியில் ஏன்ஷியன்ட் இந்தியா பை ஆர்எஸ் சர்மாவுடைய அந்த புக்கில் வந்து சாப்டர் 2 மாடர்ன் ஹிஸ்டோரியன்ஸ் ஆஃப் ஏன்ஷியன்ட் இந்தியா வந்து பார்க்கலாம். ஸோ வந்து எஜுகேட்டட் இந்தியன்ஸ் வந்து அவங்க வந்து ட்ரெடிஷ்னல் ஹிஸ்ட்ரியை வந்து ஹேண்ட் ரிட்டன் எபிக்ஸ் மூலமாகவும் புராணாஸ் மூலமாகவும் இல்லை செமி பயோகிராஃபிக்கல் ஒர்க்ஸ் மூலமாகவும் வந்து அவங்க வந்து சம் ட்ரெடிஷ்னல் ஹிஸ்ட்ரியை வந்து ரிட்டைன் பண்ணாங்க. பட் மாடர்ன் ரிசர்ச் அப்படின்னு வந்து பார்க்கும்போது வந்து அது வந்து எப்போ ஸ்டார்ட் ஆனிச்சு அப்படின்னா வந்து ஏன்ஷியன்ட் இந்தியன் ஹிஸ்ட்ரியை பற்றி அது வந்து செகண்ட் ஹாஃப் ஆஃப் த 18th சென்ச்சுரியில் அதுவும் வந்து கொலோனியல் நீட் ஆஃப் த பிரிட்டிஷ்னால தான் வந்து ஸ்டார்ட் ஆனிச்சு. என்ன கொலோனியல் நீட்னா வந்து பிரிட்டிஷ் பெங்காலும் வந்து ஆஃப்டர் பேட்டில் ஆஃப் பக்சர் அண்ட் பேட்டில் ஆஃப் பிளாசிக் அப்புறம் 1765 வந்து வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட ரூலுக்கு வந்து கீழே வந்துச்சு. ஸோ அவங்க என்னென்னா வந்து ஹிந்து லா ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸை வந்து அவங்க வந்து அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறது வந்து அவங்க வந்து கஷ்டப்பட்டாங்க. ஸோ அப்போ வந்து அந்த வந்து ஹிந்து சோசியல் கஸ்டம்ஸ் அண்ட் லாஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி மனுஸ்மிருதியை வந்து 1776 வந்து எ கோட் ஆஃப் ஜென்டு லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரான்ஸ்லேட் பண்ணப்பட்டுச்சு. அது மட்டும் கிடையாது, பிரிட்டிஷ் ஜட்ஜஸை வந்து ஹிந்து லாவை வந்து இங்கே வந்து அட்மினிஸ்ட்ரேட் பண்ணும்போது வந்து பண்டிட்ஸும் இஸ்லாமிக் லாவை வந்து மௌல்விஸும் வந்து அட்மினிஸ்ட்ரேட் பண்ண வந்து பிரிட்டிஷ் ஜட்ஜஸ் ஹெல்ப் பண்ணாங்க. இந்த இந்த வந்து ஏர்லி ஒர்க் வந்து எதில் வந்து போய் கல்மினேட் ஆனிச்சுன்னா வந்து 1784 வந்து ஏசியாடிக் சொசைட்டி ஆஃப் பெங்கால் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு நிறுவனத்தை நிறுவனாங்க. இதை வந்து செட்டப் பண்ணது வந்து சர் வில்கின் ஜோன்ஸு. சர் வில்கின் ஜோன்ஸ் அது மட்டும் இல்லை, அபிஞான சகுந்தலம் காளிதாசர் எழுதிய அந்த ட்ராமாவை வந்து அவர் வந்து 1718 வந்து டிரான்ஸ்லேட் பண்ணார். வில்கின் ஜோன்ஸுக்கு அப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து 1785 வந்து சார் இவர் வந்து வில்கின் ஜோன்ஸ் கிடையாது, வில்லியம் ஜோன்ஸு. வந்து வில்லியம் ஜோன்ஸ் தான் வந்து வந்து இந்த ஏசியாடிக் சொசைட்டி ஆஃப் பெங்காலையும் வந்து செட்டப் பண்ணவர். ஸோ அதுக்கப்புறம் வந்து வில்கின்ஸ் வந்து வராரு. இந்த வில்கின்ஸ் வந்து பகவத்கீதா வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறது. அதுக்கு அடுத்தது வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஏற்கனவே வந்து ஏசியாடிக் சொசைட்டி ஆஃப் பெங்கால் இருக்குது. இப்போ வந்து பாம்பே ஏசியாடிக் சொசைட்டி வந்து நிறுவப்படுது 1804. அதே மாதிரி 1823 பார்த்தீங்கன்னா வந்து லண்டனில் ஏசியாடிக் சொசைட்டி ஆஃப் கிரேட் பிரிட்டன் சொல்லிட்டு ஒன்று வந்து நிறுவப்படுது. ஸோ வந்து இது மட்டும் கிடையாது, லாங்குவேஜ் வந்து அதாவது வந்து சான்ஸ்கிரிட் அண்ட் இரானியன் லாங்குவேஜஸ்க்கும் யூரோப்பியன் லாங்குவேஜஸ்க்கும் வந்து தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வில்லியம் ஜோன்ஸ் வந்து எம்பசிஸ் பண்ணுறாரு. இது வந்து யூரோப்பியன்ஸோட இன்ட்ரெஸ்ட்டை வந்து தூண்டி விடுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரெஞ்சாக இருக்கட்டும், ஜெர்மனாக இருக்கட்டும், பிரிட்டிஷாக இருக்கட்டும், இன்னும் அதர் யூரோப்பியன்ஸாக இருக்கட்டும், அவங்க வந்து சான்ஸ்கிரிட்டை வந்து அவங்க வந்து படிக்க வந்து வராங்க. இப்படியே போயிட்டு இருக்கும்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் முயலர் இவர் வந்து ஆக்சுவலி வந்து ஜெர்மன் பான், பட் வந்து பிரிட்டனில் வந்து நிறைய காலம் வந்து வாழ்ந்தவர். ஸோ இவர் தான் வந்து இண்டாலஜிக்கல் ஸ்டடீஸ்க்கு வந்து ஒரு கிரேட் புஸ்ஸை வந்து தராரு. இவர் வந்து சாக்ரிட் புக்ஸ் ஆஃப் ஈஸ்ட் சீரிஸ் அப்படிங்கிற டைட்டில் கீழே வந்து வந்து ஏசியன் ஸ்கிரிப்சர்ஸ்லாம் வந்து மேசிவ் ஸ்கேலில் வந்து வந்து டிரான்ஸ்லேட் ஆகுது இவரோட எடிட்டர்ஷிப் கீழே. ஸோ இதில் வந்து முக்கால்வாசி வந்து மோஸ்ட்லி வந்து ஏன்ஷியன்ட் இந்தியன் டெக்ஸ்ட் தான் இருந்துச்சு. அதை தவிர்த்து சில சைனீஸ் அண்ட் ஈரானியன் டெக்ஸ்ட் வந்து அதில் இருந்துச்சு. ஓகே, ஏன் இப்படி வந்து அவங்க வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு மேசிவாக வந்து எஃபர்ட் போடுறாங்க அப்படின்னா வந்து அதுக்கு முக்கிய காரணம் வந்து ரிவால்ட் ஆஃப் 1857 வந்து ஒரு திருப்பு முனையாக இருந்துச்சு. என்னென்னா வந்து அவங்க பீப்புளை பற்றி வந்து அவங்க ரூல் பண்ணுற பீப்புளை பற்றி அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலன்னா ரூல் பண்ணுறது கஷ்டம். அவங்களோட சோசியல் கஸ்டம்ஸ் அண்ட் மேனர்ஸை வந்து நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிற அந்த வந்து நெசசிட்டி வந்து அவங்களுக்கு வந்து இருந்துச்சு. அது மட்டும் கிடையாது, அட்மினிஸ்ட்ரேஷன் மட்டும் இல்லை, அண்ட் வந்து கிறிஸ்டியன் மிஷனரிஸ் வந்து கிறிஸ்டியானிட்டி கன்வெர்ட் பண்ணுறதுக்கு வந்து ஹிந்துயிசம் அண்ட் இஸ்லாமோட வல்னரபிள் பாயிண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து தேவைப்பட்டுச்சு. ஸோ அதை வச்சு வந்து அட்டாக் பண்ணி வந்து ஈஸியாக மாற்றிடலாம் அப்படின்னு அவங்க நினச்சாங்க. மேக்ஸ் மேலருக்கு அடுத்தது வந்து ஏர்லி ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு வின்சென்ட் ஆர்தர் ஸ்மித் வந்து எழுதின வந்து ஒரு புத்தகம் வந்து வெளியானுச்சு. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் சிஸ்டமேட்டிக் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஏன்ஷியன்ட் இந்தியா 1904 வந்து வெளியானது. வந்து இது வந்து பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரிக்கு வந்து பிரைமசி வந்து கொடுத்துருந்துச்சு. இவர் வந்து ஒரு ப்ரோ இம்பீரியலிஸ்ட். ஸோ இவர் வந்து என்னென்னா வந்து யூரோப்பியன்ஸ் தான் வந்து பெருசு, இந்தியர்கள் வந்து அது கீழே தான் அப்படிங்கிற மனப்பான்மையுடையவர். ஸோ வந்து ஃபாரினர்ஸோடைய ரோல்ஸுக்கு வந்து இவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரு. உதாரணமாக வந்து 3/4 வந்து அலெக்சாண்டர் இன்வென்சருக்கு மட்டுமே வந்து இவர் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரு. நம்ம புக்கில் வந்து மாடர்ன் ஹிஸ்ட்ரி புக்கில் வந்து அலெக்சாண்டர் இன்வென்ஷனை வந்து ஒரு பேஜில் முடிச்சிருப்பாங்க. ஸோ இவர் வந்து ஒரு புத்தகத்தில் 3/4 வந்து அலெக்சாண்டருக்கு மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு.
நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி வந்து இந்த மேக்ஸ் மீலர் அண்ட் வந்து வின்சென்ட் ஆர்த்தர் ஸ்மித் இந்த மாதிரி வந்து பிரிட்டிஷ் ஸ்காலர்ஸ் வந்து சில வந்து ஜெனரலைசேஷன்ஸ் வந்து அவங்க வந்து பண்ணாங்க. என்ன அப்படின்னா வந்து இந்தியன்ஸ் எப்பவுமே வந்து தே ஆர் அப்சஸ்ட் வித் த வேர்ல்ட் ஆஃப் ஸ்பிரிச்சுவலிசம். அவங்களுக்கு வந்து ஸ்பிரிச்சுவலிசம் அதர் வேல்யூலாம் இருந்தாங்க அப்படின்னும். நெக்ஸ்ட் வந்து அவங்களுக்கு வந்து பாஸ்ட்டில் வந்து செல்ஃப் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன்ஸ் அப்படிங்கிறதுலாம் வந்து ஒன்றும் கிடையாது. வந்து அதே மாதிரி வந்து நேஷன்ஹுட் அப்படிங்கிற வந்து ஒரு ஃபீலிங்ஸ் வந்து கிடையாது. அவங்க வந்து ஒரு நேஷனாக இருந்தது கிடையாது. இன்னொன்று வந்து அவங்க வந்து டெஸ்பாட்டிக் ரூல் அண்ட் ஒன் மேன் ரூலுக்கு வந்து அக்கம்பல்சன் பண்ணியிருக்காங்க. டெமோக்ரஸி அவங்க பார்க்கல. இன்னொன்று வந்து இந்தியாவில் இருக்க இந்த கேஸ்ட்டு தான் வந்து மோஸ்ட் விசியஸ் ஃபார்ம் ஆஃப் வந்து சோசியல் டிஸ்கிரிமினேஷன் உலகத்திலே அப்படிங்கிற மாதிரியும் வந்து. இன்னொன்று வந்து இந்தியர்களுக்கு வந்து சென்ஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரியே கிடையாது. அவங்க வந்து டைம் ஃபேக்டர் குரோனாலஜி அதெல்லாம் வந்து அவங்க பார்க்கவே முடியல அப்படிங்கிற வந்து விஷயங்களை வந்து ஜெனரலைசேஷன் அவங்க பண்ணாங்க. இதெல்லாம் மோஸ்ட்லி எதை எய்ம் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா வந்து பிரிட்டிஷ் ரூலை வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காண்டி தான் வந்து இதை வந்து எய்ம் பண்ணிச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அப்சஸ்ட் வித் வேர்ட் ஆஃப் ஸ்பிரிச்சுவலிசம் அதர் வேல்யூ தான் இருந்தாங்க அப்படின்னா வந்து அவங்களைய வந்து அப்போ வந்து ரியல் லைஃப்பை இந்த உலகத்தில் வந்து லைஃப்பை வந்து பிரிட்டிஷ் தான் பாதுகாக்கணும். நெக்ஸ்ட் வந்து செல்ஃப் கவர்மெண்ட் வந்து பாஸ்ட்டில் வந்து இல்லை அப்படின்னா வந்து அப்புறம் எப்படி வந்து ப்ரெசென்ட்டில் மட்டும் வந்து அவங்க அஃபேர்ஸை மேனேஜ் பண்ணிப்பாங்க, பிரிட்டிஷ் தான் ஹெல்ப் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து நோ ஃபீலிங்ஸ் ஆஃப் நேஷன்ஹுட் அப்படின்னா வந்து அப்போ வந்து இந்தியாங்க அப்படிங்கிற ஒரு நேஷன் கிடையாது, அது ஒரு ஜியாகிரபிக்கல் கன்செப்ஷன் தான். ஓகேவா? அது வந்து எப்படி வந்து நார்த் அமெரிக்காவுக்கு வந்து அந்த ஏரியாவுக்கு நார்த் அமெரிக்கான்னு பேர் வச்சோம், அதே மாதிரி ஜியாகிரபிக்கல் கன்செப்ஷன், அது ஒரு நேஷன் கிடையாது. ஒரு நேஷன் இல்லாததுக்கு எப்படி வந்து ஒரு இண்டிபெண்டன்ஸ் கொடுக்க முடியும்? நெக்ஸ்ட் வந்து டெஸ்பாட்டிக் ரூலுக்கு வந்து அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஒன் மேன் ரூல் தான் அங்கே இருந்திருக்கு. அப்போ அதே மாதிரி வந்து இங்கே வைசராய் வச்சு அவங்க ரூல் பண்ணலாம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து அவங்களுக்கு வந்து சென்ஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி டைம் ஃபேக்டர் குரோனாலஜி இல்லை அப்படிங்கிறது. ஆக்சுவலி வந்து இந்த பாயிண்ட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தான் உண்மை. ஏன்னா வந்து கௌதம புத்தாவோட டெத்தை வந்து ஆங்கராக வச்சு வந்து நிறையா வந்து ஈவெண்ட்ஸ் வந்து அவங்க வந்து இந்தியன்ஸ் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஆக்சுவலி வந்து இந்த ஜெனரலைசேஷன்ஸ் இந்த ஆதர்ஸ் வந்து எழுதுகிற ஹிஸ்ட்ரி வந்து எதை நோக்கி இருந்துச்சுன்னா வந்து பிரிட்டிஷ்க்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி பிரிட்டிஷோடைய வந்து ரூலை வந்து ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி தான் வந்து இது வந்து இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நேஷ்னலிஸ்ட் அப்ரோச் அண்ட் கான்ட்ரிபியூஷன். நம்ம நேஷ்னலிஸ்ட் வந்து நம்ம ஊருக்காரங்க வந்து எப்படி வந்து ஹிஸ்ட்ரியை வந்து எழுதுனாங்க அப்படிங்கிறது. ஸோ இவங்களுக்கு சில சேலஞ்சஸ் இருந்துச்சு. இவங்க என்னென்னா வந்து கொலோனியலிஸ்ட் வந்து ஹிஸ்டோரியன்ஸ் வந்து நம்ம பாஸ்ட் ஹிஸ்ட்ரியை வந்து நல்லா டிஸ்டர்ப் பண்ணி வச்சுருந்தாங்க. இதை பார்த்து அவங்க ரொம்ப கடுப்பாக இருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா வந்து ஒரு நம்மளுடைய சொசைட்டி வந்து ஒரு ஃபியூயல் சொசைட்டி. ஓகே, வந்து அது வந்து டிகே ஆகிட்டு இருந்துச்சு. இன்னொன்று பார்க்கும்போது வந்து இங்கிலாந்தில் வந்து நல்ல ஒரு கேபிட்டல் சொசைட்டி, அது வந்து ப்ரொக்ரெசிவாக இருந்துச்சு. இந்த கான்ட்ராஸ்ட் வந்து அவங்களுக்கு வந்து பிடிக்கல. நம்ம நாடும் வந்து நல்லா முன்னேறணும் அப்படின்னு அவங்க வந்து விருப்பப்பட்டாங்க. ஸோ அப்படி வந்து அப்படி முன்னேறணும் அப்படின்னா சோசியல் ரிஃபார்ம் தேவை அண்ட் செல்ஃப் கவர்மெண்ட் தேவை. நம்ம வந்து ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து அவங்க ஹிஸ்ட்ரியை வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதாவது வந்து ஓகே வந்து சோசியல் ரிஃபார்ம் வந்து உதாரணத்துக்கு வந்து சைல்டு மேரேஜ் வந்து அந்த காலத்தில் இல்லை, ஸோ சைல்டு மேரேஜ் இப்போயே அழிக்கணும், அந்த மாதிரி அவங்க ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணவும் சில பேர் ஆரம்பித்தாங்க. ஸோ வந்து அப்ரோச் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு அப்ரோச் வந்துச்சு. ஒன்று ரிவைவலிஸ்ட் அப்படின்னா என்ன வந்து அந்த காலத்தில் வந்து ஹிந்துஸில் இருந்த அத்தனை விஷயங்களும் வந்து ஏன்ஷியன்ட் இந்தியன்ஸ் என்னென்ன பண்ணாங்களோ அது எல்லாமே வந்து நல்ல விஷயம், அதுதான் கோல்டன் டேஸு, அது அப்படியே கொண்டு வரணும் அப்படிங்கிறத ரிவைவலிஸ்ட். இன்னொன்று வந்து என்னென்னா வந்து ரேஷனலிஸ்ட் அண்ட் அப்ஜெக்டிவ் வந்து மெத்தடை வந்து யூஸ் பண்ணாங்க. ஸோ வந்து ஒவ்வொருத்தராக நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் மகாராஷ்டிராவில் வந்து இதில் முக்கியமான ஸ்காலர்ஸ் வந்து ஆர்ஜி மந்தர்கர், நெக்ஸ்ட் வந்து விஸ்வநாத் காசிநாத் ராஜ்வாடு. ஸோ இதில் வந்து ஆர்ஜி மந்தர்கர் வந்து பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரி ஆஃப் த டெக்கன் ஆஃப் த சதவாங்கனாஸ் அப்படிங்கிற வந்து இதை வந்து எழுதினவர். நெக்ஸ்ட் அவர் வந்து அண்ட் வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் வைஷ்ணவத்தையும் வந்து அவர் எழுதியிருக்காரு. ஸோ இவர் வந்து ஒரு கிரேட் சோசியல் ரிஃபார்மர் கூட. இவர் வந்து சைல்டு மேரேஜுக்கு அகேன்ஸ்டாகவும் கேஸ்ட் சிஸ்டம்ஸ்க்கு அகேன்ஸ்டாகவும் வந்து குரல் கொடுத்தவர். இன்னொன்று பார்த்தீங்கன்னா வி கே ராஜ்வாடே. இவர் வந்து ஒவ்வொரு வில்லேஜ் டு வில்லேஜாக வந்து போய் வந்து மகாராஷ்டிராவில் சான்ஸ்கிரிட் மேனஸ்கிரிப்ட்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டு, இன்னொன்று வந்து மராத்தா ஹிஸ்ட்ரியோட சோர்சஸ்லாம் வந்து கேட்டு வாங்கி அதெல்லாம் 22 வால்யூம்ஸில் வந்து அவர் வந்து பப்ளிஷ் பண்ணார். இவர் வந்து எழுதுனது கொஞ்சம் தான், பட் இவருடைய ரைட்டிங்ஸ் என்னன்னா வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் இன்ஸ்டியூஷன் ஆஃப் மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒன்று எழுதியிருக்காரு. இது வந்து ஒரு வந்து ஆல் டைம் கிளாசிக் ஒர்க்கு. இது வந்து இந்தியாவில் வந்து மேரேஜ் அப்படிங்கிற இன்ஸ்டியூஷன் வந்து எப்படி வந்து எவால்வ் ஆனிச்சு அப்படிங்கிற இன்சைட்ஸ் வந்து நம்ம வந்து இதில் வந்து தெரிஞ்சுக்கலாம். இது வந்து வேதிக் அண்ட் அதர் டெக்ஸ்ட்டில் வந்து ஒரு சாலிட் பேஸ் வச்சு அவர் எழுதியிருக்காரு. இதை வந்து பாண்டுரங் வாமன் கானே. இவர் வந்து ஒரு கிரேட் சான்ஸ்கிரிட்டிஸ்ட். இன்னொன்று வந்து சோசியல் ரிஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறதுல ஆர்வம் உடையவர். ஸோ இவர் வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் தர்மசாஸ்திரா அப்படின்னு 5 வால்யூம்ஸில் வந்து பப்ளிஷ் பண்ணார். இது பார்த்தீங்கன்னா வந்து
ஏன்ஷியன்ட் சோசியல் லாஸ் அண்ட் கஸ்டம்ஸோடைய என்சிக்ளோபடியாக நம்ம வந்து இதை நம்ம சொல்லலாம். ஸோ வந்து ஏன்ஷியன்ட் இந்தியாவில் வந்து சோசியல் ப்ராசஸ் எப்படி இருக்குது அப்படின்னு படிக்கணும்னா இந்த புத்தகம் நமக்கு ஹெல்ப் பண்ணும். ராஜேந்திரலால் மித்ரா இவர் வந்து இண்டோ ஆரியன் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை எழுதினார். இவர் வந்து ஏன்ஷியன்ட் ஹெரிட்டேஜுடைய ரேஷனல் பீஃபை வந்து அவர் எடுத்தார். ஸோ வந்து இவர் என்ன சொல்கிறாருன்னா வந்து பீப்புள் வந்து ஏர்லி டைம்ஸில் வந்து பீஃப் வந்து சாப்பிட்ருக்காங்க அப்படின்னும், இன்னொன்று என்னென்னா வந்து பிரிட்டிஷர்ஸ் சொன்ன வந்து கேஸ்ட் தான் வந்து உலகத்துலேயே வந்து ரொம்ப கொடூரமான வந்து ஒரு சோசியல் டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிறத வந்து அவர் வந்து மறுக்கிறாரு. அவர் சொல்கிறாரு வந்து ஏன்ஷியன்ட் அண்ட் ப்ரீ இண்டஸ்ட்ரியல் யூரோப்பில் ப்ராக்டிஸ் பண்ணப்பட்ட கிளாஸ் சிஸ்டம், அந்த கிளாஸ் சிஸ்டம் வந்து டிவிஷனல் லெவல் பேஸ் பண்ணி தான் இருந்துச்சு. அதுவும் இது ஒன்று தான், ரொம்ப பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் வந்து எடுத்து வைக்கிறாரு. இன்னொன்று வந்து இந்தியர்களுக்கு வந்து பொலிட்டிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனில் எக்ஸ்பர்டீஸ் இல்லை, அவங்களுக்கு செல்ஃப் ரூல்லாம் பார்த்தது கிடையாது, அவங்களுக்கு வந்து என்ன ரெபப்ளிக் இன்ஸ்டியூஷன்லாம் இருந்ததில்லை அப்படிங்கிறத வந்து உடைக்கிற மாதிரி வந்து சில ரைட்டர்ஸ் வந்து எழுதுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து தேவதத்தா ராமகிருஷ்ண பந்தர்கர், இவர் வந்து ஒரு எபிகிராபிஸ்ட். இவர் வந்து அசோகா பற்றியும் வந்து ஏன்ஷியன்ட் இந்தியன் பொலிட்டிக்கல் இன்ஸ்டியூஷனை பற்றியும் வந்து நிறைய எழுதியிருக்காரு, புக்ஸ் எழுதியிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து ஹேமச்சந்திர ராய் சௌத்ரி, இவர் வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் ஏன்ஷியன்ட் இந்தியா ஃப்ரம் த டைம் ஆஃப் வந்து பாரதவாரில் இருந்து வந்து மகாபாரத வாரில் இருந்து குப்தா எம்பையர் வரைக்கும் வந்து உள்ள வந்து ஹிஸ்ட்ரியை வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி எழுதியிருக்காரு. இவர் வந்து யூரோப்பியன் ஹிஸ்ட்ரியுடைய டீச்சர் அப்படிங்கிறதுனால வந்து அங்கே யூஸ் பண்ண சில மெத்தட்ஸை வந்து அடாப்ட் பண்ணியிருக்காரு வந்து இவருடைய ஹிஸ்ட்ரியில். இவர் வந்து வின்சென்ட் ஆர்தர் ஸ்மித்தோடைய வந்து கான்ட்ரிபியூஷனை வந்து ஏன்ஷியன்ட் இந்தியன் ஹிஸ்ட்ரியில் வந்து வின்சென்ட் ஆர்தர் ஸ்மித்தோடைய கான்ட்ரிபியூஷனை வந்து அவர் ரெகனைஸ் பண்ணுறாரு. பட் அவர் வந்து இம்பீரியல் ஸ்டோனுக்காண்டி வந்து அவர் கிரிட்டிசிசம் பண்ணுறாரு. சம் ஸ்ட்ரீக் ஆஃப் மிலிட்டன் பிராமணிசம் வந்து இவர்கிட்ட வந்து பார்க்க முடியுது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அசோகாஸ் பாலிசி ஆஃப் பீஸை வந்து அவர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணதில் இதை நம்ம பார்க்க முடியுது. இங்கே வந்து ஆசிம் மசூம்தார், இவர் வந்து ஹிந்து ரிவைவலிஸ்ட், ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியன் பீப்புள் அப்படிங்கிற ஒர்க்கோட வந்து எடிட்டரும் கூட. இதில் நிறைய ரைட்டர்ஸ் வந்து என்னென்னா வந்து பெரிய அளவுக்கு வந்து அட்டென்ஷன் வந்து சவுத் இந்தியாவுக்கு கொடுக்கல. ஈவன் வந்து நீலகண்ட சாஸ்திரி, நீலகண்ட சாஸ்திரி வந்து அவர் வந்து சவுத் இந்தியனில் உள்ள ஹிஸ்டோரியன். பட் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஏன்ஷியன்ட் இந்தியான்னு சொல்லும் போது அதில் வந்து சவுத் இந்தியாவுக்கு வந்து பெரிய அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. பட் இதை வந்து சரி செய்கிற விதமாக வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் சவுத் இந்தியான்னு சொல்லிட்டு தனியாக ஒரு புத்தகமே எழுதியிருக்காரு. ஸோ இவர் வந்து கல்ச்சுரல் சூப்பர்மசி ஆஃப் வந்து பிராமின்ஸை வந்து எம்பசைஸ் பண்ணவர். இன்னொன்று என்னென்னா வந்து ஏன்ஷியன்ட் இந்தியாவில் வந்து ஹார்மோனி இருந்துச்சு, வேரியஸ் செக்ஷன் ஆஃப் வந்து பீப்புளுக்கு மத்தியில் ஹார்மோனி இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்கிறாரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேபி ஜெய்ஸ்வால், இவருடைய ஃபைண்டிங்ஸ் வந்து ஹிந்து பொலிட்டியில் வந்து அப்பியர் ஆனிச்சு. இவர் வந்து என்ன போட்டிருக்காருன்னா வந்து ரிபப்ளிக்ஸ் வந்து ஏன்ஷியன்ட் இந்தியாவில் எக்ஸிஸ்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத வந்து அழுத்தமாக வந்து அவர் வந்து பதிவு செய்கிறாரு. ஸோ வந்து பொலிட்டிக்கல் எக்ஸ்பர்டைஸே வந்து இல்லை அப்படின்னு வந்து சொல்ல முடியாது அப்படிங்கிறத வந்து இவர் அழுத்தமாக பதிவு செஞ்சுருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஷிஃப்ட் டு வந்து நான் பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரி வந்து இது வரைக்கும் வந்து பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரின்னு பார்க்கும்போது வந்து ஒரு பொலிட்டிக்கல் மோட்டிவ்ஸோட வந்து ஹிஸ்ட்ரி எழுதப்பட்டது. பட் வந்து இதுலேருந்து ஒரு ஷிஃப்ட் வந்து வந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் ஏஎல் பாசம் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா வந்து பாஸ்ட் வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறது ஒரு மோட்டிவ்ஸோடலாம் பார்க்கக்கூடாது, அது என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கியூரியாசிட்டியோடையும் ஒரு ப்ளெஸரோடையும் அதை வந்து பார்க்கணும் அப்படின்னு வந்து ஏஎல் பாசம் வந்து அவர் சொல்கிறாரு. ஸோ அவர் வந்து ஒண்டர் தட் வாஸ் இந்தியா இந்த அளவுக்கு வந்து இந்த புக்கை வந்து நிறைய பேர் படிச்சுட்டு இருக்காங்க. 1951 எழுதப்பட்ட அந்த ஒண்டர் தட் வாஸ் இந்தியா அப்படிங்கிற புத்தகம் இது வந்து வின்சென்ட் ஆர்தர் ஸ்மித் இல்லை அதர் பிரிட்டிஷ் ரைட்டர்ஸ் எழுதினா வந்து அந்த இம்பீரியலிஸ்டோனோ இல்லை அந்த ப்ரீஜுடிஸோ வந்து இந்த புத்தகத்தில் கிடையாது. இதுக்கப்புறம் வந்து டிடி கோசம்பி, இவர் வந்து என்னென்னா வந்து இன்ட்ரடக்ஷன் டு த ஸ்டடி ஆஃப் இந்தியன் ஹிஸ்ட்ரி அண்ட் லேட்டர் வந்து இதை வந்து சிவிலைசேஷன் ஆஃப் ஏன்ஷியன்ட் இந்தியா இந்த ஹிஸ்டாரிக்கல் அவுட்லைன் சொல்லிட்டு பப்ளிஷ் ஆனிச்சு. ஸோ இந்த புத்தகத்தில் வந்து அவர் வந்து மார்க்சிஸ்ட் ஹிஸ்ட்ரியை வந்து யூஸ் பண்ணியிருப்பார். அதாவது மெட்டீரியலிஸ்டிக் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஹிஸ்ட்ரி கார்ல் மார்க்ஸோட ரைட்டிங்ஸ்லேருந்து டெரைவ் பண்ணப்பட்டது. இவர் என்ன வந்து 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 ஃபோர்ஸஸ் ஆஃப் ரிலேஷன்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷன்ஸ், ஓகே வந்து ப்ரொடக்ஷன் வந்து அந்த சப்ளை இந்த எக்கனாமிக் ஃபோர்ஸஸ் வந்து எப்படி மூவ் ஆகுது, அது எப்படி ஹிஸ்ட்ரி நகர்த்துது அப்படிங்கிற மாதிரி வந்து இவர் வந்து ஹிஸ்ட்ரியை வந்து எழுதியிருக்காரு. ஸோ தேங்க்யூ.